எங்க தங்கச்சிங்க திரு விஜய் அவர்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த தங்கச்சி இறந்துட்டாங்க. அதனால அந்த பொண்ணு எந்த ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த வயசுல நீ அப்படி பார்க்கணும்னா நீ தான் கேட்டவன். அண்ணனாக ஒரு தங்கையை வந்துட்டு கட்டி பிடிக்கவே கூடாதா? ஒரு நெத்தியில முத்தமிடக்கூடாதா? இது என்ன ஒரு ஒரு கொச்சையான பார்வையாக இருக்குங்கிறது தான் எனக்கு அது கேள்வி. ஒரு தகப்பன் தன் மகளுக்கு வந்துட்டு முத்தமிடக்கூடாதா? ஒரு அண்ணன் வந்துட்டு தங்கைக்கு முத்தமிடக்கூடாதா? இது என்ன ஒரு தவறான ஒரு புரிதல்? அம்மா குழந்தை கொடுக்குற முத்தம், அப்பா பொண்ணு கொடுக்குற முத்தம், அண்ணன் தங்கச்சிக்கு, அக்கா தம்பி கொடுக்குற முத்தம் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்திடுவீங்களா? அண்ணா அண்ணான்னு இந்த பிள்ளைங்க போய் நிக்குது. அந்த குழந்தைங்க கூட அவர் பேசுற அந்த கிளிப்பிங் எல்லாம் பார்த்தாலே ஆசையா இருக்கு. என்னடா இவ்வளவு குழந்தை மாதிரி சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு. இது எப்படி கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு மனசு வரும், ஒரு வாய் வரும்? கேவலமான கருத்தியல வன்மம் தான் இது. ஏன் இப்ப திடீர்னு விஜய் மேல வன்மத்தையும் ரொம்ப கேவலமான கருத்துக்கள் இல்லையா? என்னங்க ஒரு சகோதரன் தான் விஜய் அண்ணன் தானங்க சொல்லுது. அதை போயிட்டு கொச்சைப்படுத்துறதுக்குலாம் ரொம்ப அசிங்கம். ஒரு அண்ணனா இளவலா ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஒருத்தர் கொடுக்குற ஒரு நல்ல விஷயத்த மக்களை கொச்சைப்படுத்துறதுக்காக இவ்வளவு கேவலப்படுத்தணுமா என்ன? நீங்க எவ்வளவு கொச்சைப்படுத்தி பார்க்கக்கூடியவரா இருக்கிறீங்க. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உறவு தானே. அந்த பிளஸ் 2 உள்ள அந்த பிள்ளை படிச்சிருக்கானா அதை விட பெரிய மகன் இருக்கான் அவருக்கு. பெரிய வயசுல அவர் ஒரு தங்கை இழந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அவருக்கும் பாசம் என்னன்றது தெரியும். என்னுடைய அண்ணனா ஓடி வந்து கட்டி அணைக்கிறாங்க, முத்தம் கொடுக்கறாங்கன்றப்போ உங்களுடைய அன்பை தானே வெளிப்படுத்துறீங்க.